ஃப்ரெண்ட்ஸ் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கு வந்து ஒரு நிரந்தரமான குரூப் சி வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு சேலரிய பொறுத்தவரைக்கும் 25,500லேருந்து 81,100 வந்து உங்களுக்கான சேலரியா வந்து வரும். ஸோ ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். மொத்தமா வேக்கன்சி வந்து ஒரு 128 வேக்கன்சியோட குடுத்துருக்காங்க. பெண்களுக்கு வந்து ஃபீஸே வந்து கிடையாது. நீங்க ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 10th செப்டம்பருக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இண்டோ டிபெண்டன்ட் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க உங்களுக்கு ட்ரெஸ்ஸர் வெட்னரிங்கிற கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. அனிமல் டிரான்ஸ்போர்ட் கேட்டகரி, கேனல் மேன் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. குரூப் சி லெவலில் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பாருங்க ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 10th செப்டம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இங்க வந்து வேக்கன்சி குடுத்துருக்காங்க பாருங்க. மொத்தமா 120+ வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்திருக்கு. மேல், ஃபீமேல் 2 பேத்துக்குமே வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸா வந்து வேக்கன்சி இருக்கும். நீங்க டீட்டெயிலா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி வந்து பாருங்க ட்ரெஸ்ஸர் வெட்னரி கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா 25,500லேருந்து 81,100 சேலரி வந்து வரும். அதே நீங்க வந்து அனிமல் டிரான்ஸ்போர்ட், கெனல் மேன் கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா 21,700லேருந்து 69,100 வந்து சேலரியா வந்து இருக்கும். இதுல அந்த 21,700 தான் வந்து பேசிக் பேனா. உங்களுக்கு அலவன்ஸ் வந்து பாருங்க எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும். ஸோ டியர்னன்ஸ் அலவன்ஸ், ரேஷன் மணி அலவன்ஸ், ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்க எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து ட்ரெஸ்ஸர் வெட்னரிக்கும் அதே மாதிரி கெனல் மேன் கேட்டகரிக்கும் ஏஜை பொறுத்தவரைக்கும் 18லேருந்து 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே அனிமல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து 18லேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ஹெட் கான்ஸ்டபிள்ல வந்து நீங்க வந்து ட்ரெஸ்ஸர் வெட்னரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா 12th வந்து நீங்க மினிமம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா நீங்க வந்து 12th மட்டும் இல்லாம உங்ககிட்ட வந்து அந்த வெட்னரிக்கான கோர்ஸ் வந்து நீங்க படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா டிப்ளமோல வெட்னரிக்கான சர்டிஃபிகேட் நீங்க வச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பாருங்க அனிமல் டிரான்ஸ்போர்ட் கேட்டகரிக்கு வந்து 10th முடிச்சிருந்தா எலிஜிபிள். 10க்கு மேல என்ன படிச்சிருந்தாலும் சரி. கெனல் மேன் கேட்டகரிக்கும் 10th நீங்க பாஸ் பண்ணியிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி குடுத்துருக்காங்க. ஸோ இதில் கட் ஆஃப் டேட்டுமே குடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ஏஜ் வந்து எந்த இயர்லேருந்து எந்த இயர்க்குள்ள நீங்க பிறந்திருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஏஜ் லிமிட் இல்லாம எஸ்சி, எஸ்டில நீங்க வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன்னா அந்த கம்யூனிட்டி வைஸா உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. அதில் வந்து ஹைட்டு, செஸ்ட் இதெல்லாம் வந்து பாருங்க. ஹைட் வந்து மேலா இருந்தா 170 இருக்கணும். ஸோ ஃபீமேலா இருந்தா 157 இருக்கணும். அதே மாதிரி ஹைட் வந்து பாருங்க மேலுக்கு வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து எக்ஸ்பேண்ட்ல அன்எக்ஸ்பேண்ட்ல வந்து 80 இருக்கணும். எக்ஸ்பேண்ட்ல வந்து 85 வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த இதை குடுத்துருக்காங்க. ஸோ பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அனிமல் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 170 வந்து மேல் இருக்கணும். 157 வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இதுலயுமே வந்து குடுத்துருக்காங்க. அந்த ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி வெயிட்டுமே வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும். ஸோ அந்த மெடிக்கல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து பார்ப்போம். ஐசைட்ல இருந்து, டேட்டோல இருந்து இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க இங்க ஒரு வெப்சைட் லிங்க் குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதில வந்து உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் உங்களுக்கு வந்து ரூ. 100 வந்து நீங்க ஃபீஸா வந்து பே பண்ற மாரி இருக்கும். அத நீங்க ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணிக்கலாம். செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு டீட்டெயிலாவே குடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் 1ல வந்து உங்களுக்கு வந்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து நீங்க ரன் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்லாம் வந்து இருக்கும். மேல், ஃபீமேல் 2 பேத்துக்கும் தனியா குடுத்துருக்காங்க. அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். நான் சொன்ன பார்த்தீங்களா ஹைட், செஸ்ட் இதெல்லாம் வெயிட்லாம் வந்து பார்ப்பாங்க. அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்க ஃபேஸ் 2ல வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து 100 மார்க் வந்து இருக்கும். அதுக்கான பேட்டர்னுமே வந்து இங்க வந்து குடுத்துட்டாங்க. இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கான குவாலிஃபையிங் மார்க்குமே வந்து இருக்கு. ஃபேஸ் 3ல வந்து பாருங்க மெரிட் செலக்ஷன், மெரிட் லிஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க. ஃபேஸ் 4ல வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி இதில வந்து உங்களுக்கு செலக்ஷன் மெத்தட் வந்து டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு. இந்த நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.